அப்ப சீன தூதுவர் சென்ற பிற்பாடு அவர் வெளிப்படையாக சொன்னது ஒன்றுதான். என்னென்று சொன்னால், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் அதானி குழுமத்துக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கும்பாடு இந்தியா மத்திய அரசு தான் அழுத்தம் கொடுத்தது என்னும் போது அவர்கள் கூறுகிறார்கள், இது தனியாற்ற ப்ராஜெக்ட் இல்லை, தனியார் என்ற போர்வையில் இந்தியா அதற்குள் அமெரிக்காவின் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் இலங்கையில் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதில் இந்தியாவின் பங்கு மிக மிக அளப்பெரியது. உங்களுக்கு தெரியும், சோஃபா உடன்பாட்டை நிறைவேற்ற போகிறார்கள் என்ற போதுதான் மரீன் லிட்டோரஸ் ரெஜிமெண்ட் அமெரிக்காண்ட படைக்கு அதைத்தான் நகர்த்த போவதாக இப்போது அவர்களுக்குரிய ஒரு திட்டம் வகுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யா அதனை ஒன்றை கூறியிருக்கிறது, ஒரு வியூகம் அமைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் அதானியை பொறுத்தவரையில் இருந்து தப்பி பிழைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் அந்த வியாழக்கிழமை மட்டும் இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு, இப்ப இந்தியாவையும் சீனாவையும் கவுண்டர் பண்ணி தாய்வானுக்கான ஒரு பாதுகாப்பாக அல்லது பின்தளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் இலங்கை தான். இலங்கையை மையமாக வைத்துத்தான் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஒரு ஆடுகளம் ஆரம்பமாகும். தங்களோட தொழில்நுட்பத்தையோ தங்கிற இரிகேஷன் இதையோ இல்லையா அல்லது கல்ச்சருடனேயோ ஒரு ஒருங்கிணைவை மேற்கொள்வதில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு விருப்பம் இல்லை சொல்லுங்கள். V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. ஊடறுப்பு நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அமெரிக்காவின் குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அதானி குழுமத்தின் திட்டங்கள் குறித்து இலங்கை எச்சரிக்கையாக செயற்பட வேண்டும் என்று நிபுணர் குழு ஒன்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. குறிப்பாக அவர்கள் இந்த எச்சரிக்கையை விடுப்பதற்கு பிரதான காரணமாக சுட்டிக்காட்டியிருப்பது அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி உட்பட 7 பேருக்கு எதிராக அமெரிக்கா மோசடி குற்றச்சாட்டுக்களை சுமத்தி பிடியாணை பிறப்பித்துள்ளது. இலங்கையில் நிகழ்ந்த ஊழல்கள் குறித்து விவரங்களை வேறு நியாயங்களின் அடிப்படையில் அம்பலமாக்குவதை எதிர்பார்க்கிறோம் என கொழும்பை தளமாக கொண்ட வெரிட்டே ரிசர்ச்சின் நிறைவேற்று பணிப்பாளர் நிஷாண்டி மெல் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். அவர் இந்த விடயத்தை எச்சரிக்கையாகவே அனுரவுக்கு கொடுத்திருக்கின்றார். என்ன இடம்பெறுகின்றது? அதானி விவகாரம் தான் அனுர ஜனாதிபதியான பின்னர் இலங்கையில் அதிக அளவில் பேசப்படுகின்றது. அதானி விவகாரம் இது 2வது தடவை, அதாவது அதானி மீது அமெரிக்காவின் தாக்குதல் என்று கூறலாம். 2வது தடவை கடும் சேதத்தை சந்தித்திருக்கிறது இந்தியாவும் அதானி குரூப். முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் 2023ஆம் ஆண்டு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அதானி குழுவினர் அவர்களின் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு மனிப்புலேஷன் செய்தது என்று சொல்லி அமெரிக்காவின் ஒரு ஆய்வு நிறுவனம் ஹிடன்பர்க் ரிசர்ச் அனாலிசிஸ் என்று சொல்றது, அவங்க வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டை தொடர்ந்து அதானியின் பங்கு சந்தை கிட்டத்தட்ட 20 பில்லியனை ஒரு நாளில் இழந்திருந்தது. அது மிகப்பெரிய ஒரு தாக்கம். அதிலிருந்து மீளுவதற்கு முன்னர் 2வது வருடம் முடிவதற்கிடையில் மீண்டும் ஒரு அடி விழுந்திருக்கின்றது அதானி குழுமத்துக்கு. அதானி மீதான அடி என்பது இந்தியாவின் பொருளாதாரத்துக்கான மிக பாரிய ஒரு பின்னடைவாகத்தான் இருக்கும். என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், அதானி குழுவை பொறுத்தவரையில் அதானி குழுமம் கிட்டத்தட்ட இந்தியாவில ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பணக்காரர், அது வேற. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில அவரின் சொத்து மதிப்பு மட்டும் $169 பில்லியன். இலங்கையின் மொத்த பட்ஜெட்டே 85 பில்லியன் தான். அவர் ஒரு தனி மனிதன் $169 பில்லியன். அது மட்டுமல்லாது இந்தியாவில 13 துறைமுகங்கள், 7 ஏர்போர்ட், அது மட்டுமல்லாது இவர்களின் துறைமுகத்தின் மார்க்கெட் ஷேர் மட்டும் 30%. அது மட்டுமல்லாது இந்தியாவின் செகண்ட் லார்ஜஸ்ட் சிமெண்ட் கம்பெனி அவங்க அம்புஜம் சிமெண்ட் கம்பெனி. அது மட்டுமில்ல, நேரடியாக அவரிடம் வேலை பார்ப்பவர்கள் 49,000 பேர். ஆனால்
அது நேரடியற்ற முறையில் அந்த அதானி குழுமத்தில் தங்கி இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் மில்லியன் கணக்கு. அந்த நிறுவனத்தை பொறுத்தவரையில் அது இங்கு மட்டுமில்லை, ஆப்பிரிக்காவில் நிலக்கரி சுரங்கம், ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கம், கென்யாவின் விமான நிறுவனத்தை, அனைத்துலக விமான நிலையத்தை கையெடுப்பது என்று சொல்லி உலகம் எல்லாம் ஆப்பிரிக்கா, ஆசிய நாடுகளில் பரந்து விரிந்து செல்கின்றது அந்த அமைப்பு, அந்த நிறுவனம், அதானி குழுமம். அது இந்தியாவின் மறைமுகமான ஒரு கோஆபரேட் கம்பெனி என்றுதான் கூறலாம். இலங்கையிலும் உங்களுக்கு தெரியும், மன்னார் பூநகரியான்ல காற்றாலை மின்சாரம் கிட்டத்தட்ட 440 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட் 20 வருடங்களுக்கு ஆன ஒரு ப்ராஜெக்ட். கிழக்கிலும் அவ்வாறுதான். அதே போல உங்களுக்கு தெரியும், கொழும்பு துறைமுகத்தின் கொள்கலன்களை கையாளும் பகுதியை அமெரிக்காவின் US இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கோஆபரேஷன் என்ற அமைப்பும் அதானி குழுமமும் இணைந்து 2023 நவம்பர் மாதம் எடுத்திருந்தார்கள். 553 மில்லியன் டாலர் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டின் முதலாவது கூட்டத்தில் முன்னுக்கு நின்றவர் ஜூலி சாங். ஆனால் அதுதான் வரலாற்றில் அமெரிக்கா ஒரு தனியார் நிறுவனத்துடன் இணைந்து எடுத்த ப்ராஜெக்ட் என்று கூறும். ஆனால் நீங்க தனியார் நிறுவனம் என்ற பார்த்தால் இல்லை. அதற்கு பிறகு கொழும்பில் இருக்கின்ற வெளியிட்டு வருகின்ற பத்திரிகை தெளிவாக கூறியிருந்தது, அதானி குழுமத்துக்கு அந்த ப்ராஜெக்டை கொடுக்கும்பாடு இந்தியா மத்திய அரசு தான் அழுத்தம் கொடுத்தது என்னும் போது அவர்கள் கூறுகிறார்கள், இது தனியாற்ற ப்ராஜெக்ட் இல்லை, தனியார் என்ற போர்வையில் இந்தியா அதற்குள் பின்னால் நிற்கின்றது என்பதைத்தான் கூறியிருந்தார்கள். அப்ப அதற்கு முதல் நீங்கள் பார்த்தீர்கள் 2023 இந்த ஹிடன்பர்க் நிறுவனம் வெளியிட்டதை தொடர்ந்து அதானியின் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்த பிற்பாடு அதானிக்கு வேறு வழி இல்லை, அமெரிக்காவின் காலில் விழ வேண்டிய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் முற்று முழுதாக சாம்ராஜ்யம் தகர்ந்து விழும் என்பது தெரிந்த விடயம். எனவேதான் அதன் பிற்பாடுதான், அதாவது நீங்கள் அந்த டைமை பார்த்தீங்கன்னா தெரியும், 2023 பிப்ரவரி மாதம் முதலாவது அடி விழுகுது, 2023 நவம்பர் மாதம் அதானி ஓமன்ட்டார் அமெரிக்காவுடன் இணைந்து இலங்கையின் துறைமுகம். இது எவ்வாறு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் இலங்கையில் நிறைவேற்ற விடாமல் தடுப்பதில் இந்தியாவின் பங்கு மிக மிக அளப்பரியது. உங்களுக்கு தெரியும், சோஃபா உடன்பாட்டை நிறைவேற்ற போகிறார்கள் என்ற போதுதான் புனித ஞாயிறு குண்டுவெடிப்பு இடம்பெற்று ஆட்சியை மாற்றி அமைத்தார்கள் அங்கு. அதே போல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாடு என்பது என்ன? திருவோணமலையில் இருந்து கொழும்பு கட்டுநாயக்கா வரையிலுமான அந்த பிரதேசத்தை அமெரிக்கா தன் வசம் கொண்டு வருவதுதான் அந்த மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டை ஒரு வரியில் சொல்வதென்றால் அவ்வாறு. அதனை தடுத்து இல்லாத செய்தவர்களும் இந்தியா என்பது அமெரிக்காவுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் யார் தன்னை வெளியேற்றினார்களோ அவர்களை கொண்டே அந்த ப்ராஜெக்டை, கொழும்பு துறைமுகத்தை கைப்பற்றியதுதான் அமெரிக்காவின் சாதனையாக பார்க்கப்பட்டது இந்த கொழும்பு துறைமுகம். நாங்கள் இது ஊடகத்தில் கூட கதைத்திருந்தோம். இப்போது இரண்டாவது அடி விழுந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அடுத்தது ஆசிய நாடுகளை நோக்கிய ஒரு போர் வியூகம் மாறிக்கொண்டு வருகிறது. ஏனென்றால் அமெரிக்காவின் ட்ரம்பை பொறுத்தவரையில் உக்ரைன் ரஷ்ய போரை விட அவர் சீனா மீதான ஒரு அழுத்தத்தை தான் முதன்மையாக பார்க்கின்றார். இப்போ வந்த செய்திகளின் அடிப்படையில் கூட ஜப்பானும் அமெரிக்காவும் இணைந்து ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி ஆபரேஷன் ஃபார்முலா என்று சொல்றது. ஏனென்றால் அதாவது தாய்வான் மீதான ஒரு நடவடிக்கையை சீனா ஆரம்பிக்குமாக இருந்தால் எவ்வாறு அதனை முறியடிப்பது என்பது இந்த இரண்டு நாடுகளும் தான் களமிறங்க போகிறார்கள். அதுக்கு ககோசிமா மற்றது ஒகிவானா என்ற இரண்டு பிரதேசங்களில் இருந்து மரீன் லிட்டோரஸ் ரெஜிமெண்ட் அமெரிக்காண்ட படைக்கு அதைத்தான் நகர்த்த போவதாக இப்போது அவர்களுக்குரிய ஒரு திட்டம் வகுக்கப்படுவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் ரஷ்யா அதனை ஒன்றை கூறியிருக்கின்றது, தனது மீடியம் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் தாங்கள் ஆசியாவுக்கு நகர்த்த போவதாக கூறியிருக்கிறார்கள். உங்களுக்கு இது ஏன் நான் கூறுகிறேன் என்று சொன்னால், ஆசிய பிராந்தியத்தை நோக்கி எவ்வாறு மெல்ல மெல்ல இந்த போர் மூட்டம் நகர்கிறது, அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த அதானி குழுமத்தின் மீதான ஒரு மிகப்பெரிய ஒரு அடியொன்று விழுந்திருக்கின்றது அமெரிக்காவின் ஊடாக. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், அதானி விவகாரத்தை குறிப்பிட்டீர்கள்.
அதானி மீது இப்படியான கெடுபிடிகளை அதிகரிப்பதன் பின்னணியில் இந்தியாவை மிரட்டுவதற்கான ஏதோ ஒரு செய்தி ஒன்று மறைமுகமாக சொல்லப்படுகின்றதா? இதனை அனுர அரசு கையில் எடுத்திருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா, அல்லது அனுர அரசை யாரோ ஒரு சக்தி பயன்படுத்துவதாக உணர்கிறீர்களா? அனுரகுமார திசாநாயக்க என்ற அரசு வரும்போதே கூறிவிட்டது, இந்தியாவின் காற்றாலை ப்ராஜெக்டை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம் என்று கூறிவிட்டது. இந்தியாவின் எந்த ஒரு ப்ராஜெக்டையும் அவர்கள் மனப்பூர்வமாக ஆதரிப்பதில்லை. அது வெளிப்படையானது ஒன்று. தங்கள் 60,000 போராளிகளை கொன்றதில் இந்தியாவின் பங்கு முக்கியமானது என்று அது இப்போது நம்புகின்றது. 1971ஆம் ஆண்டு 72ஆம் ஆண்டு இடம்பெற்ற புரட்சியின் போது கூட இந்திய இராணுவம் தரையிறங்கியதை ஏவிபி இப்போதும் ஒரு பகமையாகத்தான் பார்க்கின்றது. தங்கள் தோழர்களின் மரணத்திற்கு இந்தியா காரணம் என்பதை அவர்கள் நம்புகிறார்கள். வெளியில் அவர்கள் இந்தியாவுடன் நட்புறவாக இருப்பது போல் காட்டினாலும் அவர்கள் இப்போதும் உள்ளூர அதனை நம்புகிறார்கள். அவ்வாறு அது அவர்கள் பொருள், அது அவர்களின் உள்ளக அரசியல். வெளியக அரசியல் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஏவிபி தற்போது, அதாவது என்பிபி என்றது கட்சி இந்த பதவியில் இருப்பதற்குரிய காரணமே ஜூலிஸ் சாங்டா. அந்த அறகலிய போராட்டம், அதனை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டது. உள்ள அரசியல்வாதிகள் அத்தனை பேரையும் ஊழல்வாதிகளாக காட்டியது. அதன் மூலம் மேற்கொண்ட ஒரு பாய்ச்சல். அதாவது அவர்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை மிக தெளிவாக பயன்படுத்தி கொண்டார்கள். அது அவர்களின் சாணக்கியம் என்று கூறலாம். அப்ப அவர்கள் அதை பயன்படுத்தி கொண்டார்கள். அதன் பிறகு நீங்கள் பார்க்கலாம் அர்கங்குடா பிரச்சனை. இப்ப அர்கங்குடா பிரச்சனைக்கு பிறகு அமெரிக்காவின் அறிக்கையை நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதில் அமெரிக்கா துணை நிற்கும் என்பதை தெளிவாக காட்டப்படும். ஆனால் இந்திய சார்பான ஊடகங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உதாரணமா பார்த்தீங்கன்னா டிப்ளோமேட் அந்த ஒரு ஊடகம் இருக்கின்றது. அதில் ஆங்கில பத்திகள் வரும் பெருமளவானவர் இந்தியாவின் சார்பான இந்தியாவின் ராஜதந்திரிகள், முன்னாள் ராஜதந்திரிகள் தான் அதில் பலர் எழுதுவார்கள். அந்த பத்திரிகை பார்க்கும்போது தெரிகிறது இந்த அரசு மீது அவர்கள் இவ்வளவு எதிர்ப்பாக இருக்கிறார்கள். அதாவது தமிழர் பிரச்சனையை அனுர அரசு தீர்க்க போவதில்லை, மற்றது அவர்களால் அது முடியாது, அப்படி இப்படின்னு நிறைய. அதாவது அவர்களுக்கு ஒன்று தெரிகிறது, இந்த அரசை எவ்வாறாவது அகற்ற வேண்டும் என்பது இந்தியா குறியாக இருக்கின்றது என்பது தெளிவானது. ஆனால் இந்த அரசை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் தான் அமெரிக்கா இருக்கின்றது. எனவேதான் அர்கங்குடா தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா ஒன்றை கூறியிருந்தது, தாங்கள் இலங்கை அரசுடன் இணைந்து எதிர்காலத்தில் இவ்வாறான சவால்களை முறியடிப்போம் என்றால் அந்த புலனாய்வு தகவல்களை அமெரிக்கா தான் வழங்கும் என்பது தெளிவானது. இது அமெரிக்காவுக்கு இன்னொரு வகையில் ஆதாயம் என்னென்றால், அனுரா அமெரிக்காவில் டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அரசியலில் எதுக்கு சகஜம். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக கொழும்பில் 250 பேரை கொண்டவர்கள், ஒருவர் 2 பேரை கொள்வது அவர்களுக்கு பெரிய வேலை இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாஃபியா என்று கூட கூறலாம். இது நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை. அதில் அவர்கள் யார் கொள்வது என்பதில் அவர்கள் ஒருபோதும் பின்னிக்க போவதில்லை. அடுத்ததாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இப்போது இந்தியாவுக்கு விளங்குகிறது. மேற்குலகம் தன்னை சூழுகின்றது, அதாவது தன்னை உள்ளுக்கு, அதாவது தன்னை அழிக்கப் போகிறார்கள் என்றது ஒன்று இந்தியாவுக்கு விளங்குகிறது. பங்களாதேஷில் இடம்பெற்ற பிரச்சனைக்கு பிறகு இந்தியாவுக்கு விளங்குகிறது. எனவேதான் இந்தியா அண்மையில் இந்தியாவின் ரிசர்வ் பேங்க் ஒன்றை செய்திருக்கின்றது. என்றால் இவ்வளவு காலமும் இந்தியாவின் ரிசர்வ் பேங்கின் கிளவுட் சிஸ்டம் என்றால் உங்களுக்கு தெரியும், பைனான்சியல் டேட்டா முழுக்க அங்கதான் இருக்கு. அது யார் அதை மெயின்டைன் பண்ண என்று சொன்னால், அமேசான் வெப் சர்வீஸ் இருக்கிறது, மைக்ரோசாஃப்ட் அசூர் இருக்கிறது, கூகுள் கிளவுட்ஸ் இருக்கின்றது, ஐபிஎம் கிளவுட்ஸ் இருக்கு. இவ்வளவு பேர். இதற்குரிய சர்வீஸ் சார்ஜ் கிட்டத்தட்ட 2.8 பில்லியன் டாலர்கள் இந்தியா 2023ஆம் ஆண்டு கட்டியிருக்கு. அப்ப இனி வளர்ந்து வரைக்க அதுல இருக்கின்ற டேட்டாவுக்கான வேல்யூ அதை கட்ட வேண்டிய சர்வீஸ் 24 பில்லியன் டாலர்கள் 2028ஆம் ஆண்டு. அப்ப இந்தியா என்ன செய்து விட்டது, இப்ப தங்களோட ஓன் சிஸ்டத்தை, என்னன்னு சொன்னால் உங்களோட ரிசர்வ் பேங்க் என்றது இப்ப இலங்கையின் சென்ட்ரல் பேங்க், இந்தியாண்ட ரிசர்வ் பேங்க். ரிசர்வ் பேங்கை கொண்டு போய் மேற்குலகக்காரன் டேட்டாவில் கனெக்ட் பண்ணி போட்டு நீங்கள் வல்லரசாக மாற முடியாது என்று அவன் கையில முழுக்க இருக்குது. உங்களோட பைனான்சியல் எல்லாம் அவங்க போறாரு, இங்க வராரு, இங்க காசு கொடுக்குறேன் எல்லாம் அவங்க அப்படியே கிளவுட் சிஸ்டம் என்ன கிளவுட் சிஸ்டம் அவங்க கொண்டு வந்ததே உங்களோட டேட்டா முழுக்க களவெடுக்கிறது தான். அப்ப இந்தியா இப்ப டிசைட் பண்ணிட்டு தாங்கள் அதுல இருந்து வெளியேறும். 2025ஆம் ஆண்டு வார வருஷம் இந்தியா அதுல இருந்து வெளியேறும்.
அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியா அண்மையில் பிரேசிலுக்கு சென்றிருந்த பிரேசிலில் இடம்பெற்ற G20 மாநாடு, அதுக்கு சென்றிருந்த இந்தியாவின் வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் சீனாவின் வெளிவார அமைச்சர் வாங் ஜி அவர்கள் 2 பேரும் நேரடியாக சந்திச்சு தாங்கள் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான டைரக்டான பிளைட்ஸ் விமான சேவைகளை ஆரம்பித்தார். அதற்கு முன்னர் உங்களுக்கு தெரியும், இந்திய எல்லை பகுதியில் அவர்கள் அந்த எல்லை பிரச்சனையை தீர்த்து விட்டதாகவும் 2 தரப்பும் படை குறைப்பை மேற்கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இன்னும் பல வர்த்தக உடன்பாடுகள், ரஷ்யாவின் காசான் பகுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டத்தில் மோடி அவர்களும் சீன அரசு தலைவரும் கட்டி தழுவியதெல்லாம் அறிந்தபடி. அப்ப இந்த ஆசிய பிராந்திய நாடுகள் இவ்வாறு ஒருங்கிணைவு மேற்குலகத்தின் நலனுக்கு உகந்ததல்ல. அப்ப இதுதான் அமெரிக்காவின் சீற்றத்துக்கு காரணம். இந்தியாவும் சீனாவும் நெருங்கி போவது, ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைன் தோல்வியை சந்திப்பது, இப்ப அடுத்தது சீனா அதாவது இந்தியாவும் சீனாவும் நெருங்கி போகுமா என்றால் தாய்வான் பிரச்சனையில் எதுவும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த எல்லாம் இணைந்து இப்போது அதானி மீதான ஒரு 2வது தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அது அதன் முக்கிய நோக்கம், இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கப்பூர்ல இருக்கின்ற மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டியின் பேராசிரியர் இது தொடர்பாக கூறும்போது அவர் ஒரு வரியில் அவர் கூறிவிட்டார் என்னென்றால், இதன் முக்கிய நோக்கம் இந்தியாவின் வெளிநாடுகளில் இந்தியா மேற்கொள்கின்ற விஸ்தரிப்புகளுக்கு வைக்கப்பட்ட முதலாவது ஆப்பு, அதாவது இனி இந்தியாவால் நகர முடியாது. அதற்கேற்ற மாதிரி தான் கென்யா $2.5 பில்லியன் பெறுமதியான அந்த ப்ராஜெக்ட், விமான நிலைய ப்ராஜெக்ட் நிறுத்திவிட்டது. அதே போல இலங்கை இப்போது சொல்கிறது $440 மில்லியன் பெறுமதியான மன்னார் பூநகரியான இந்த காற்றாலை, அதை தாங்கள் பரிசீலனை செய்ய போவதாக. அதே போல கொழும்பு துறைமுகம் இப்போது அமெரிக்காவின் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கோஆபரேஷன் கூறியிருக்கிறது, தாங்களும் இதை கருத்தில் எடுப்போம் என்றால் அதானி ஊடாக அந்த துறைமுகத்தின் ப்ராஜெக்டை பெற்றுவிட்டு இனி அவர் மீது குற்றத்தை சுமத்தி அவரை அதிலிருந்து வெளியேற்றினால் இனி அமெரிக்கா தனியாக அதனை கையாளலாம். அப்ப ஒரு வியூகம் அமைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாகத்தான் தெரிகின்றது. ஏனென்றால் அதானியை பொறுத்தவரையில் இருந்து தப்பி பிழைக்க முடியாது. ஏனென்றால் ஒரு நாள் அந்த வியாழக்கிழமை மட்டும் அவற்றை இழந்த தொகை $34 பில்லியன். $34 பில்லியன் என்றால் நீங்க பார்க்கலாம், கிட்டத்தட்ட இலங்கையின் மொத்த ஜிடிபியின் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40-50 விகிதம் என்று சொன்னால் மிக பாரிய தொகை. அப்ப தொடர்ச்சியாக அமெரிக்காவுடன் மூண்டிக் கொண்டு தனது செல்வத்தை இழக்க அவர்கள் ஒருபோதும் விரும்ப போவதில்லை. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், தாய்வானை மையமாக கொண்டு ஜப்பான் அமெரிக்காவினுடைய செயற்பாடுகள் சற்று வேகம் எடுக்கின்றது. ஆசிய பிராந்தியத்திலும் மறைமுகமாகவும் சற்று நிழலாகவும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளது என்று. இந்த போர் மேகங்கள் ஆசிய பிராந்தியத்தில் குறிப்பாக இலங்கையை மையமாக கொண்டு போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றதா, அல்லது பொதுவான ஒரு போர் மேகமாக நீங்கள் பார்க்கிறீர்களா? பொதுவானது என்று சொல்வதை விட அணி சேர்கிறார்கள். இப்போது தாய்வானை மையப்படுத்திய என்றால் இப்போது உங்களுக்கு தெரியும், நான் கூறியது போல அமெரிக்காவும் ஜப்பானும் இணைந்து ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள். ஒரு தாக்குதல் ஒன்று ஆரம்பித்தால் தாங்கள் எவ்வாறு அதை கவுண்டர் பண்ணுவது, படை நடவடிக்கையை மேற்கொள்வது. அதற்கு மாற்றீடாக ரஷ்யா ஒன்றை கூறுகிறது, தான் இவ்வாறு இந்த ஆசிய பிராந்தியத்துக்கு தனது ஏவுகணைகளை நகர்த்தப் போவதாக கூறியிருக்கிறது. அது மட்டுமல்லாது ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் பிரசிடென்ட் செய்கு அவர் ஆப்கானிஸ்தானுக்கு வந்திருக்கிறார். ஆப்கானிஸ்தானுக்கு வந்ததன் நோக்கம் என்னென்று சொன்னால், தலிபான்களை பயங்கரவாதிகள் என்ற பட்டியலிருந்து அகற்றுவது, அவர்களுடன் எண்ணெய் வர்த்தகத்தை ஆரம்பிப்பது என்று. அவர் அந்த சமயம்தான் ரஷ்யாவின் துணை வெளிவார அமைச்சர் ஒன்றை கூறியிருக்கின்றார். அதாவது ரெட்கோஃப் சர்ஜி அவர் ஒன்றை கூறியிருக்கின்றார், தாங்கள் ஆசிய நாடுகளில் தாங்கள் குறுந்தூர மற்றும் மத்திய தூர, அதாவது மீடியம் அண்ட் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் என்று சொல்றது, அது கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் தொடக்கம் 5500 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடிய ஏவுகணைகள், அதனை தாங்கள் நிறுத்தப் போவதாக. அப்ப இப்போது பார்க்க போனால் கிட்டத்தட்ட ஆப்கானிஸ்தானில் அதை கொண்டு நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் இப்ப நீங்கள் அணி சேர்வர்கள் என்று பார்த்தால், இப்ப இந்தியா சீனாவின் பக்கம் சென்று விட்டது என்று சொன்னால், இப்ப அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு தெரிவு, இப்ப இந்தியாவையும் சீனாவையும் கவுண்டர் பண்ணி தாய்வானுக்கான ஒரு பாதுகாப்பாக அல்லது பின்தளமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தளம் இலங்கை தான். அது தெளிவானது ஒன்று.
எனவேதான் 2020ஆம் ஆண்டு மைக் பொம்பியோ வந்த போது கூட இலங்கையை முதன்மைப்படுத்தி இருந்தார் அப்போது கூட. அப்ப இப்போ நீங்க பார்க்கலாம், சீனா வந்து வடபகுதிக்கு சென்றிருக்கின்றது, வடக்குக்கு சென்றிருக்கின்றது. அப்ப முன்னர் வடக்குக்கு செல்லாத சீனா இப்ப இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு நல்லுறவு வந்த பிற்பாடு சீனா வந்து இலகுவாக வடபகுதிக்கு சென்றிருக்கின்றது. வடக்குக்கும் கிழக்கும், வடக்குக்கு கொண்டு போய் 12 மில்லியன் டாலர்கள் பெறுமதியான பொருட்களை வழங்கி இருக்கிறார்கள், 12 மில்லியன் ரூபாய்கள். அதே போல கிழக்கு 8 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியான பொருட்களை வழங்கி இருக்கிறார்கள். அப்ப இதை கவுண்டர் பண்ண வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவுக்கு நீங்கள் கேட்டது போல இலங்கையை மையமாக வைத்துத்தான் இந்து சமுத்திர பிராந்தியத்தின் ஒரு ஆடுகளம் ஆரம்பமாகும். அதுக்கு இலங்கை தனியே அவர்களுக்கு போதாது. இப்ப ஜப்பான், பிலிப்பைன்ஸ், சிலோன், இலங்கை, அந்த ஒரு அங்கால ஆஸ்திரேலியா, உங்களுக்கு தெரியும், ஆஸ்திரேலியாவில இருந்து அக்கூஸ் என்ற அமைப்புக்கு ஒரு உடன்பாட்டை அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிறது. ஹைப்போசனிக் ஏவுகணை. ஹைப்போசனிக் ஏவுகணையை இந்த அக்கூஸ் என்ற அமைப்பு, அதாவது பிரித்தானியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா 3 பேரும் இணைந்து தயாரிப்பது என்று சொல்லி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், பிலிப்பைன்ஸ், அங்கால இலங்கை என்று சொல்லும் போது அவர்களுக்கு இந்த இந்தியாவையோ அல்லது சீனாவையோ கவுண்டர் பண்றதுக்கு அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்டான பிளேஸ். நீங்கள் கூறுகின்ற அடிப்படையில் இப்போது பார்க்கின்ற போது இனி வருகின்ற நாட்களில் சீனாவினுடைய ஆதிக்கம் வடமாகாணத்தில் கடந்த காலங்களில் இருந்ததை விட சற்று அதிகளவு ஈடுபாடோடு நடந்திருக்கின்றது. அதில் பல்வேறுபட்ட விடயங்களை பார்த்திருப்பீர்கள். தென்னிலங்கை தலைவர் ஒருவருக்கு வடமாகாண மக்கள் வாக்களித்தமையை கூட அவர்கள் விழிப்போடு கூறியிருக்கின்றார் சீன தூதுவர். அப்படி இருக்கின்ற போது அங்கு இருக்கக்கூடிய துறை சார்ந்த நிறுவனங்கள் கடந்த காலங்களில் யாழ் நூலகத்தை அவர்கள் நவீனமயப்படுத்துவதில் அதிக அக்கறை காட்டியிருந்தார்கள். யாழ் பல்கலைக்கழகத்தின் பக்கத்திலும் அவர்களுடைய பார்வை சென்றிருந்தது. ஆனால் அவர்கள் அதில் அதிருப்தி அடைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதில் உண்மைத்தன்மை இருக்கின்றதா அல்லது அது உண்மைக்கு புறம்பான தகவல்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அதை கொழும்பிலிருந்து வெளிவருகின்ற வார ஏடு அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றது. சீன அதிகாரிகள் அங்கு போன போது சீன தூதுவர் சென்றிருக்கின்றார். அப்ப சீன தூதுவர் சென்ற பிற்பாடு அவர் வெளிப்படையாக சொன்னது ஒன்றுதான். என்னென்று சொன்னால், அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அவர்கள் adopted a not so interested approach in strengthening educational and cultural ties with Chinese counterpart institution. அதைத்தான் சொல்லியிருக்கிறார். அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு சீனாவின் பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து அதாவது கற்கை முறை, தொழில்நுட்பம், இப்ப உங்களுக்கு தெரியும் சீனாவின் தொழில்நுட்பம் மிக மிக பெருமளவு. இலோன் மஸ்கின் எலக்ட்ரிக் காரை விட அதிக அளவு எலக்ட்ரிக் கார் விற்பது இப்போது சீனாவின் BYD. அப்படியான ஒரு தொழில்நுட்பம், அது நாங்கள் இங்கே சொல்ல தேவையில்லை. அவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி. அமெரிக்காவின் பொருளாதாரத்தை மிஞ்சி விடுவார்கள் இன்னும் ஒரு சில வருடங்களில். அவ்வளவு அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டுக்காரன் அங்க சொல்றான், தங்களோட தொழில்நுட்பத்தையோ தங்களோட எஜுகேஷன் இதையோ இல்லையா அல்லது கல்ச்சருடனையோ ஒரு ஒருங்கிணைவை மேற்கொள்வதில் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு விருப்பம் இல்லை என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால், நாங்கள் அதைவிட அபிவிருத்தி அடைந்திருக்கிறோம், செல்வந்தராக இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தில். நாங்கள் அதைவிட அபிவிருத்தி அடைந்து தொழில்நுட்பத்தில் நாங்கள் வளர்ந்துதான் இருக்கின்றோம். எனவே எங்களுக்கு சீனா தேவை. நாரா என்ற அமைப்பு உங்களுக்கு தெரியும், ருகுணு பல்கலைக்கழகத்தின் அவங்ககிட்ட அந்த இலங்கை ஒரு தீவு, கடற்பகுதியால் சூழப்பட்டது. அப்ப கடலுக்கு இன்னும் உலகத்திலேயே அதிக அளவு ஆய்வுகள் செய்யப்படாத இடம் ஆழ்கடல். அதுதான் செய்யப்பட வேண்டும். அதை நோக்கித்தான் இப்ப போறோம். உங்களுக்கு தெரியும், கோபோல்ட் மேலையை கூட கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதை சீனாவின் நிறுவனத்தோட இணைந்துதான் அவங்க செய்யறாங்க எத்தனையோ தொழில்நுட்பத்தை. அன்றைக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போகும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இங்கிருந்து காசு சேர்த்து யாழ் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று. நான் கேட்டேன், ஏன் என்று. அங்க இருக்கிற ஒரு துறை டீன் என்று நினைக்கிறேன், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அவருக்கு லேப்டாப் கூட இல்லையா. ஆனா சீன தூதுவர் என்ன சொல்ற, அவைகளுக்கு அப்படி ஒரு நாடோட வெளிநாட்டுல பிச்சை எடுக்கிறார். ஒரு பல்கலைக்கழகம், ஒரு சமூகத்தின் பல்கலைக்கழகம் பிச்சை எடுக்கும் என்று சொன்னால் அந்த இனம் உருப்படும் என்று நீங்க யோசிக்கிறீங்க. அந்த இனம் உருப்படும். இப்ப எங்களுக்கு எதிரிகள் என்று யாரும் இல்லை. இந்த இந்தியாவே
சீனாவுடன் நிற்கிறது. இந்தியா மோடி, நாங்கள் இது முதலும் ஊடகத்தில் கதைத்திருந்தோம். மோடி சீனாவுடன் ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு மோடியை அங்கு கொண்டு சென்றது யார் என்று பார்த்தால் வர்த்தகர்கள். அதனால்தான் இப்ப அதானிக்கு அடி விழுந்திருக்கிறது. வர்த்தகர்கள் கூறிவிட்டார்கள், உலகிலேயே மிக அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக வளர்ந்து வருகின்ற பொருளாதார நாடு, அதனுடன் பகைத்துக் கொண்டு அதற்கு மேல் தடைகளை போட்டால் உங்கள் சூரிய மின்கலத்திலேயே 40% நாங்கள் சீனாவின் பார்ட்ஸ்ல தான் தங்கி இருக்கிறோம். அப்ப சீனாவில் இருக்கிற மறைவு பொருட்களை வாங்கி நாங்கள் அதனை விட்டு திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணி விற்பனை செய்வதன் ஊடாக பொருளாதாரத்தை உயர்த்தலாமே தவிர சீனா மீது பொருளாதார தடையை போட்டுக்கொண்டு நாங்கள் ஒரு பொருள் உருப்பட முடியாது அவங்க திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதன் பிற்பாடுதான் மோடியே போக வேண்டிய நிலை வந்தது. ஆனால் யாழ் பல்கலைக்கழகம் இங்கிருந்து கூறுகிறார்கள், அங்கு மேசை கூட தாங்கள் இப்ப நினைக்கிறேன் 80ஆம் ஆண்டு படித்த மேசை அப்படியே இருக்கு. இப்ப நான் கேட்டேன், அதுக்கு இங்க இருந்து காசு அனுப்பணும். நான் கேட்டேன், யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் என்று ஒன்று இருக்கு, அங்க இருந்து தான் இப்ப தென்னிலங்கை பல்கலைக்கழகத்துக்கு யார் அனுப்புறார்கள்? அவங்களும் இருக்கிறாங்களா? அவங்க இன்னும் தெளிவாக அவங்க நீங்க பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்தை பாருங்க, இன்னொன்றை நீங்கள் பாருங்கள். சீன தூதுவர் போனதுக்கு காரணம் யார் என்று சொன்னார்? கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சிங்கள ஆளுநர். அவர் சீன தூதரகத்துக்கு கொழும்புக்கு சென்று அங்கு கேட்டார், நீங்கள் எங்கள் கிழக்குக்கு வாங்குவோம். அவர் சீன தூதர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அங்கு எங்கேயாக்க வேற போய் எங்கேயாவது தூதரகத்துல கேட்டவை என்று கேளுங்க, எங்கட ஜாழ்ப்பாணத்துக்கு வாங்கோ, வடக்குக்கு வாங்கோ, நீங்கள் எங்கட மக்களுக்கான தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள், அவர்களின் கல்வித்திறனை கூட்டுங்கள், தொழில்நுட்ப விருத்தியை செய்யுங்கள் என்று யாராவது கேட்டீங்களான்னு கேளுங்க. யாரும் கேட்டீங்களான்னு கேளுங்க. அந்த சிங்கள ஆளுநர் போட்ட பிச்சையில தான் அவனே வந்தது. இப்ப அதே போல நீங்க சிங்கள இன்ஸ்டிடியூஷன்களை பாருங்க, எத்தனையோ ஸ்காலர்ஷிப். இப்ப சீன தூதர் சொன்னது என்னன்னு சொன்னால், எத்தனையோ ஸ்காலர்ஷிப்பை கூட யாழ் பல்கலைக்கழகம் புறந்தள்ளி இருக்கிறது என்று. யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த முடிவானது சீன தூதுவரை பொறுத்தவரையில் ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கும் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? அதிர்ச்சியாத்தான் இருக்கும். இந்த பெரிய இந்தியாவே சீனாவிடம் போய் நட்புறவை பாராட்டி தனக்கான பொருளாதார வளர்ச்சியையும் தொழில்நுட்ப வளர்ச்சியையும் பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு நிற்கின்றது. இந்த ரஷ்யாவே இன்றைக்கு ரஷ்யா அமெரிக்காவோட மோதினாலும் சீனா என்ற ஒன்று இல்லாமல் ரஷ்யாவால் இயங்கி இருக்க முடியாது. ஏனென்றால் பொருளாதார தடை என்று ஸ்வெப் என்ற அந்த பணப்பரிமாற்றத்தில் இருந்து ரஷ்யாவை நீக்கினாலும் ரஷ்யாவுடைய எரிபொருளை சீனாவுக்கு மலிவு விலையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் கொடுத்துத்தான் ரஷ்யா இன்றைக்கு அந்த போரில் தப்பிப்பில்லை. அல்லது ரஷ்யா இப்பயோ பினிஷ் முடிஞ்சிருக்கு கதை. அப்ப இப்பவும் உங்களுக்கு நட்பு நாடுகளும் நட்பு கரங்களும் தேவை, பலமான சக்திகள் தேவை. ஆனால் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகம் தான் அந்த மக்களுக்கான ஒரு என்னென்று சொல்றது, ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். அந்த மக்கள் வாழ்வை பற்றி சிந்திக்கணும், அந்த மாணவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் அவர்களே அரசியல் தங்கள் சுய லாபங்களுக்காக இவ்வாறு நடப்பது என்பது இது சிங்கள பகுதியில் இது நடக்காது. ஆனால் இவ்வாறு நிகழ்ந்தது எனக்கே அதை பார்த்ததும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் மிகப்பெரிய ஒரு கவலை. ஏண்டா அதற்கு 2 மாதத்துக்கு முன்னால் தான் இங்க கூறுகிறார்கள், ஒரு துறையின் ஹெட்டுக்கு லேப்டாப் இல்லை என்று சொல்லி கூறுகிறார்கள். அதை இப்ப பார்த்தா இப்படி ஒரு செய்தி வருகிறது என்று சொன்னால் இது பேச போனால் இது நிறைய பேசலாம். யாழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை மறுசீரமைப்புன்றதும் எங்கள் தமிழீழத்தை பொறுத்தவரை தாயகத்தை பொறுத்தவரையில் இவ்வாறான இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துதான் ஆரம்பிக்க வேண்டும் எங்களுக்கான மறுசீரமைப்புகளை. உதாரணமாக நீங்கள் பாருங்கள், வடபகுதி மீனவர்கள் மீன்பிடி தொழில். இப்ப இந்தியர்கள் என்ன கூறுகிறார்கள், நான் கதைத்த போது கூட அவங்களிடம் அதிக தொழில்நுட்பம் இருக்கின்றது, மிகப்பெரிய படகுகள் இருக்கின்றது, வலைகள் இருக்கின்றது, ஜிபிஎஸ் வகை இருக்கின்றது, சோனார் சிஸ்டம் இருக்கின்றது, அதன் ஊடாக மீன்கள் எங்கெங்கு அதிக அளவில் இருக்கின்றது என்பதை கண்டறிந்து தாங்கள் பிடித்துக் கொண்டு செல்கிறோம் என்றால் தான் சொல்கிறார்கள். ஏன் யாழ் பல்கலைக்கழகம் நோர்வேயோட எத்தனையோ தடவை உதவிக்கு வந்தது. நோர்வேயுடன் இணைந்து உங்கள் இந்த மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு அவர்களிடம் தொழில்நுட்பம் கேட்டால் கொண்டு தந்துட்டு போவாங்க, வடிவாக கற்பிப்பாங்க. அதே போல சீனா இருக்கின்றது, பல்வேறு நாடுகள் இருக்கின்றன. அப்ப இதுகளை எல்லாம் செய்யாத அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் பார்க்கலாம், இந்த தேர்தலில் ஏன் இவ்வளவு அடி விழுந்ததுக்குரிய காரணம் என்று சொன்னால் இதுகள் தான் நீங்கள் செய்ய வேண்டியது. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று சொன்னால்
கேமராவோட போய் சிரமதானம் செய்ய படம் எடுத்து போடுறதும் ஃபேஸ்புக்கில் இருக்கிறதும் அல்லது எங்கேயாவது வெளிநாட்டில் இருக்கிற காசை வாங்கி நிவாரணம் கொடுக்குறோம். அந்த மக்களை அப்படியே பிச்சைக்காரராக வைத்திருக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணியதற்கான பதிலடியைத்தான் தந்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு மேலும் திருந்தவில்லை என்று சொன்னால் முற்று முழுதாக தமிழ் மக்கள் இந்த தேசியம் என்று சொல்லி பொய்யாக நடிப்பவர்களுக்கு இப்போ ஒரு காலவாகத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள். இது நிரந்தரமாக மாற வேண்டுமோ அல்லது திருப்பி மாற வேண்டுமோ என்பது அவர்களின் கையில் தான் இருக்கின்றது. அதற்கு இந்த பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த வாரம் நடந்ததும் அதை சண்டை நீங்கள் வேணுமென்றா நீங்கள் அந்த பத்திரிகையை தூக்கி பாருங்கள். நான் அதில் ஒரு கொஞ்சம் தான் வாரம் நிறைய எழுதியிருக்கிறாங்க. இப்படியான ஊடகவியலாளர்களும் உண்மையில் தேவை. இவ்வாறான செய்திகளை, அதாவது அவங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி, இப்ப தென்னிலங்கையிலும் நீங்கள் பார்க்கலாம், அனுரகுமார திசாநாயக்காவோ யாரை பற்றியும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்க தெளிவாக முகத்துக்கு நேரம் எழுதி விடுவார். எங்கள் அவ்வாறான ஒரு நிலைமை, அதாவது இதனை பார்க்கும் போது என்னென்று சொன்னால் இதுகளை முதலில் நாங்கள் சீர் செய்ய வேண்டும். இதுகளை சீர் செய்வதன் ஊடாகத்தான் நாங்கள் இந்த தாயகம் என்றாலுமோ தேசியம் என்றாலுமோ அதை நோக்கி நாங்கள் நகர முடியும். கூடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் குறிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய ராஜதந்திர நெருக்கடிகளும், அதிலும் முக்கியமாக அமெரிக்கா அதானி குழுமத்தின் இடையில் ஏற்பட்ட நெருக்கடியும் விரிசல் நிலையும், இலங்கையில் விஸ்வரூபம் எடுத்துள்ள சூழ்நிலையும், சீன தூதுவரினுடைய வடக்கு கிழக்கு விஜயமும், யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய நிலைப்பாடுகளை சீன தூதுவர் பார்வையிட்ட விதமும், அதன் பின்னர் எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஊடறுப்பு நிகழ்ச்சியானது இவ்வாரம் முதல் நேர்களாகிய உங்களுடன் நேரலையாக சந்திப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானிய நேரம் மாலை 3:30, ஐரோப்பிய நேரம் மாலை 4:30, இலங்கை நேரம் இரவு 9 மணியளவில் நேர்களாகிய நீங்கள் நேரடியாக இந்த வினாக்களை கேட்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரங்களிலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முக்கிய பிரமுகர்கள் அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் பல விடயங்களை சார்ந்திருக்கக்கூடிய துறை சார்ந்த நிபுணர்கள் மற்றும் ஆய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்களை உள்ளடக்கிய வகையில் இந்த நிகழ்ச்சியானது நேரலையாக ஒலிபரப்பாக இருக்கின்றது. அதில் நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய வினாக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்குரிய முறையான பதில்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் வழங்குவதற்கு முக்கிய பிரமுகர்கள் தயாராக இருக்கின்றார்கள். இவ்வாரம் ஞாயிற்றுக்கிழமை முதல் நேரலையில் இணைந்து கொள்வோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் ஊடாக. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.